அஞ்சு வாரங்கப்பா லைனுகளை இதுதான் விளையாட்டு ஆசி ஓட்டோட ஐசிக்கு ஜனங்குறை கூடடா ஆஷா ஐசி எடுக்க போறாலும் 3 வரவேற்பு தமிழ்நாடு அள்ளிக்குது காசு தாள் விடுங்க ஒரு வெடிக்கட்டு வாரம் 2000 வேறெல்லாம் நான் போன மாதம் பஸ் அறிவிப்பேன் எலிமினேட் பண்ணி கொடுக்குறாங்களா நிற்பாரு குடிக்குதுடா அந்த குடிக்கிற விழுந்து கோளுகள் வந்தா சத்தமா கதைக்கணும்னு சொல்றா சுடுவாங்க. இந்த கோளுகள் வந்தா கண்டவாடி சத்தம் போட்டு கதைக்க கூடாது அங்க சுடுற வாட்டி இல்ல. இதெல்லாம் ஒரு புது அனுபவமா இருக்கும். எல்லா அனுபவம் எடுக்கத்தானே யூரோப் போகிறேன்னா கூட தெரியா கேட்டுக்கிட்ட பாருங்க. அந்த இதோட நிற்பாங்க, அந்த துவக்குகளோட நிற்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அந்த ரெஸ்லிமை மாற்றி விட சொல்லி. அடே அப்ப அந்த கட்ட தானே போகுது. அடே யாரா இருக்கு இப்போ மெச் போகுது. நான் நினைக்கிறேன் ஜோன்சினாவுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் போகும்னு நினைக்கிறேன். இப்ப பாஜோட கவர் வாங்கிடா கையோடு. அம்மா அக்கௌண்ட் போட்டா போடு அக்களுக்கு எனக்கு தமிழுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது கிளிக்கு அம்மா சொல்கிறேன். பாஸ்வேர்ட் எடுக்கிறாங்களா? இது ஹல்லியே அப்போ தான் போத்த இல்லையா எடுத்து தருமா? ஆள்ற பயணம் வந்து எந்த நாட்டுக்கு போறார் அப்படின்ற ஒரு சில விஷயத்துல நீங்க வந்து கெஸ்ட் பண்ணுங்க. கொழும்புக்கு, அதாவது பாஸ்போர்ட் ஆஃபீஸுக்கு கிட்ட வந்துட்டோம். என்ன சொல்கிறது, வந்து அப்பாட ஐசி எடுக்கிற அளவுலாம் வந்தாங்க. ஆனால் என்ன சொல்கிறடா, இப்போ கொழும்புல இருந்து ஒரு நியூ இயருக்கு வந்து பயங்கர கொலை கட்ட தான் போகுது போலையா வந்துதான் போல விடத்தான் அந்த வண்டியா நினைக்கிறடா பாஸ்போர்ட் ஆஃபீஸ். அதுதான் குடிச்சிட்டேன் பாத்து இல்லை அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இந்த கூடாது தெரியுமா? அது நல்ல ஞாபகம் இருக்குது. இந்த பில்டிங்காக தான் வேணும், இந்த அடுத்த பில்டிங்கா நெடுமுடு. என்ன சொல்கிறது, அப்போ அண்ணான் வந்து ஆனமடு வரைக்கும் ஓடிட்டு வந்ததால் இந்தியாவில் வந்து நான் மாறி எடுத்தனால் என்ன எடுத்தா அப்பாவுக்கும் லைட்டாக நிறுத்திட்டு போன மைகளுக்கு. அதே மாதிரி அண்ணா வந்து விந்து போய் படுத்துட்டான். அண்ணன் இங்கேயால் ஓடிட்டு வந்து வார வழியெல்லாம் கட்டும் டெக்கரேட்டர். அப்போ ரோட்டெல்லாம் நிகம்பெல்லாம் பார்க்கல, ரோட்டு ஃபுல்லாக ஷோடினு எலுமிச்சாமணும். அப்போ நம்மளும் ஒரு நாளும் இந்தியாவில் கொழும்புல செலிப்ரேட் பண்ணலாம் நியூ இயர். அதுதான் அதுதான் கொழும்புல பார்ப்போம். ஆல்வேஸ் பீச்சில் ஆடத்தான் கிடக்கு சாமன் இந்த முறை ஆடத்தான் கிடக்கு. எல்லா இடங்கள்லேயும் இருந்து ஆட்கள் வருவாங்க ஆல்வேஸுக்கு. வித்தியாசமாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஏரியா ஃபுல்லாக வந்து அந்த ஃபோட்டோ காப்பி பண்ணுற கடைகளும் இப்போ இந்த பாருங்க ஆக்களை இல்லை இப்போ தரவாடா ஆஃபீஸ் இங்கே பாருங்க. இப்படியான ஆக்கள் எல்லாம் ஓடி வருவாங்க, ஃபோட்டோ எடுக்க வாங்க, ஃபோட்டோ காப்பி எடுக்க வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அவங்க அதை எடுத்து போட்டு தெரியாதா கொஞ்சம் காசு வச்சு அடிச்சிடுவான காதை பற்றி வர வேண்டியா. முதல் சின்ன வயசுல தெரியாது. இங்கே பாருங்கப்பா லைனுகளை. இதுதான் விளையாட்டு. அண்ணா அவ்வளவு என்ன செய்யற, என்ன விளக்கம், என்ன செய்யற. இது வந்து பாஸ்போர்ட், இது வந்து பாஸ்போர்ட் போடுறது. இதுக்கு பக்கத்துல இருக்கு ஐஸ், இது பக்கத்துல இருக்கு. குடிவரவு குடியளவு குடியளவு திணைக்களம். அதே
மாதிரி இந்த இந்த இங்க பின்பக்கமா இருக்கணும் ஐசி. இந்த ஐசி லைனை பாத்தியல, லைனை பாருங்க அப்பா இருக்கா. இதை பார்த்தா ஐசி எடுக்கிற வரைக்கும் பார்த்தனே லைனை அதான் தனியா தான் போகணும். இல்லை பாஸ்போர்ட்டோட ஐசிக்கு ஜனங்குற கூடடா. சின்ன வேலை பாஸ்போர்ட்டுக்கு ஜனங்குறைவிடா. சில்லறப்பட்ட வேலையே அது. ஐசிக்கு பிடிச்சிருக்கு. அடே கொஞ்சம் ஒரு ஐசிக்கு இப்படி வர நினச்சேன். கேட்டு மாதிரி இருக்கட கேட்டு வந்துருக்கு தன் 3-4 இதாலையும் போகிறது பாஸ்போர்ட்டு. இந்த கேட்டாலையும் பார்க்கணும் மாதிரி கட்டம் இறங்கி தான் பார்க்கணும். பேர் அங்கே போட்டுட்டு போட்டுடு. லைனை பார்த்தேன் எனக்கு பசிக்க வலி கொடுத்துட்டாக்க. எனக்கு பசிக்குது. எனக்கு பசி மாறிடு. அவ்வளோ பசி மாறிட்டோம். ஐயோ என்னடாப்பா கொடுமையாக இருக்குது. பாஸ்போர்ட்டுக்கு ஆக்கலன்னா இது ஐசிக்கு சனத்தப்பா லைட்டாக க்ரௌடாக காண்டாக்கி இருக்கா பாருங்க மக்களே. சில நேரம்னா அந்த பாஸ்போர்ட்டுக்கு ஆன்லைன் புக்கிங் ஒன்று இருக்குது தெரியுமா. அதால சில நேரம் அந்த டைமுக்கு வருவாங்க ஆக்கள். அதால கிரவுண்ட் குறையா இருக்கு. ஐசிக்கு அந்த சிஸ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன் பெரும்பாலும். பாருங்க மக்களே, கிரௌண்டை பாருங்க மக்களே. இது ஐசியா இருக்காது. இது வந்து இல்லை சாரி இது பாஸ்போர்ட் தான். இந்த லைன் இது இதோ நீ இறங்கி பாரு இருக்காரு தெரியுண்டாப்பா வடிவா. ஆனால் புரியல நிற்கிறாப்பா. டாக்குமெண்ட்ஸ் எடுத்தேலோ இல்லை எடுத்தாதான் சரி. அதுக்குள்ள தான் விளையாட வருத்தோம். இது ஐசி எடுக்க போறாலும் 3 வரவேற்பு பாத்தியா விளையாட்ட. கொஞ்சம் ஏதும் அப்புள் மறைஞ்சி அப்புள் பாருங்க மக்களே. ஆட்டத்தை வரவேற்பு நிகழ்வு, அதாவது லைனில் நிற்கிறார்கள் மனஞ்சு வந்து போகக்கூடாது தான் இந்த ஒரு நிகழ்வு வந்து செய்கிறாங்க. சாப்பிட்றாண்டா பாவி. அதே மாதிரி க்ரௌட்டை பாருங்க இப்படி வந்து வடத்துல படுத்திப்பாங்க இரவு ஃபுல்லாக தெரியுமா. முன்னுக்கு நிற்கிற வாட்டிலாம் இரவு வந்து படுத்திப்பாங்க இந்த ஓரத்து வழியை. இப்படி வந்து இந்த ஐசி துளைக்கிறான். அப்பா வந்து அந்த துண்டை கொடுத்து எடுக்கிறதானே அதுக்கு வேற லைன் இருக்கும் ஒன்று. இல்லை இது வந்து புதுசாக எடுக்கிறாங்களும் நிற்கும். இல்லை எல்லாம் ஒரு லைன் தாண்டா. இதுக்கு அப்படி வராது. எப்படி பயனுண்டறியா இந்த லைன் படத்துக்கு சரி. இப்போ லைட்டை விட்டு அடிக்குங்க அப்பா மூமடியா தெரியும் பயம். தமிழ்நாடு அழிக்குது காசு தாள் விடுங்கல முடியாடிங்க போலனா வாரம் அப்படியே நான் போன் கொண்டு போவோம். ஆள்கிட்ட கொடுக்கும். யோசிச்சுப்பாங்க நான் நினைக்கிறேன் போன மாதமே பஸ் அறிவிப்பேன் போல. அப்படிதான் அதுக்கு முதல் வந்தாக்களும் நிற்கிறேன். ஆக்கள் சவுத்து போகக்கூடாது மனஞ்சோரக்கூடாண்டா இந்த நிகழ்வு ஆரம்பிச்சு எல்லாரும் அங்கே பார்க்காங்க பார்த்து அவர் நெருப்பு கொளுத்துறாரு. அவரே நெருப்பு கொளுத்துறாரு. பண்ண போறாரா பண்ண போதார் பண்ண போதும்
சனம் கொண்டு ஆள்கிட்ட கொடுக்குது குடிக்குதுடா அந்த ஆள் குடிச்சதானே வரும் குடிக்க விலங்கு பாய பார்த்தா விலங்கு இல்லையாப்பா கிடக்கு பாக்கு அது துப்புறடா சரி நீங்க சொல்றா சரி பாய பார்த்தா தண்ணிய குடிச்ச மாதிரி விளையாட்ட ஓண்டா விழுங்கிது முழங்கடா இப்படி எல்லாம் பூத்தலாம் வாக்கி வச்சுது இல்ல அண்ணனே தண்ணி குடிச்ச மாதிரி குடிக்காது என்ன நான் பார்த்தேன் உறங்கினது ஆனா அப்ப என்னன்றா அப்ப மண்ணெண்ணே குடிக்காதா என்ஜின் இதாயிடுது லைன் பெருக்கும் அதான் விடத்து நிக்கிறதோட லைன்ல நிக்கலாம் வேனை போடுவோம் தோணும் எங்க வேனை போடுறது எல்லாரும் வந்து தமிழக கட்டாதீங்க அப்படியே லைன்ல நடந்து வரும் காசு இப்ப இது செஞ்ச முடியாரும் காசு போடுவாங்க விளங்கோ ஐடென்டி கார்டு தான் ఐడెంటిటీ పోలే वन डे का टाइम दी अभी मैं आईडेंटिटी कार्ड का करना है ना पोली में इन्ने ना वाले ఎక్కని కూడా అంటే ఇప్పుడు అద్దులే కదవలంగనే ఈ గాడి எடுக்காம விட்டு திரும்பி போறான் போறான் இல்ல டக்கன்னு போய் இப்படி தான் இருக்கு இப்ப யோசிச்சு பாருங்க இதான் சரி பாய் வில்லி அது என்னடா இப்படி தான் இருக்கும் ஆனா போயிடும் டக்கன்னு நீங்க சுத்தி தெரிஞ்ச வைக்கால நினைக்கிட்டு இருந்தா அந்த நீங்க லைன்ல தமிழ் பாட்டியான பாடும் எங்க பாடும் ஒரு கதை இல்லான்னா நீங்க ஒரு கதை நோம்புல அரங்கி போங்க ஆறா தெரிஞ்சா நிப்பாங்க ஆளை காய்ச்சி விடுவோம் நீங்க சும்மா நடங்க இல்ல நீங்க இல்லங்க உடத்து ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செல்லக்கிளியை வந்து விட்டுட்டு ஐசி எடுக்கிறதுக்கு நாங்கள் இப்போ தியத்தை என்ன உயனை தியத்தை உயனை என்ன நம்மளது தானடா என்னது முட்டு ரவர் ஓ நம்மட அந்த காலுக்கு ஒரு ரவர் நம்மடா நம்மட பிடிஞ்சவாரு காலுக்கு வர பூம்புல தேய்ச்சதா எதுடா நம்மட வேண்டதோ இல்ல கூம்போ ஆடையா அந்த பாக்கிங் வைக்கிறது அதுதான் இப்போ வந்து ஆளை விட்டுட்டு நாங்கள் இப்போ இதில் வந்து பார்க் பண்ணி நிற்கிறோம். இதை வந்து நாங்கள் வீடியோவிலே வந்து காட்டியிருப்போம் உங்களுக்கு நிறைய. அதாவது நாங்கள் இந்த கொழும்பு ட்ரிப்போட சேர்த்து இந்த ஒரு இடத்தையும் நாங்கள் வந்து காட்டியிருப்போம்.
இங்கே வந்து எல்லாமே இருக்குது. அதாவது இந்த மரக்கண்டு எல்லாம் அதே மாதிரி இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு கேண்டீன் மாதிரி நல்ல சாப்பாடுகள் இருக்குது. அதாவது என்ன சொல்கிற பெரிய அளவில் விலை இல்லாட்டியும் தரமான சாப்பாடு. அப்போது வந்து நாங்கள் சரியான மாதிரி பசி நாங்கள் நைட்டும் வந்து சாப்பிட்டு குறைவு. அதெல்லாம் வந்து இங்கே வந்து நார்மலாக வாஷ்ரூம் போயிட்டு சிக்னல்லாம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து இடத்துல வந்து வெயிட் பண்ணுறோம். அப்பாவுக்கு வந்து எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும். அதுவும் வந்து இப்போ ஜிஎஸ் மூலம் ஆல்ரெடி அனுப்புனது தானே. அதால் வந்து இவங்களோட செக்ஷன் கொஞ்சம் வேறையாக இருக்கிறதால சம்டைம் ஏர்லியாக முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து நாங்கள் இந்த பார்க்கிங்கில் கொண்டு விட்டுட்டு அப்படியே வந்து சின்னதாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஒன்று எடுத்துகிட்டு அப்படியே வந்து வெயிட் பண்ணுறோம். இங்கேயால் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னப்பா கேமரா அடக்கிற கடையை பார்க்க எனக்கு பயமாக இருக்குது. இங்கேயால் வந்து அண்ணா வந்து உண்டா நீ பிடிச்சே தான் சொல்கிறேன். அண்ணா வந்து பின்னுக்கு தூங்கிட்டு இருக்குது ஆள். அது என்ன சொல்கிறேன் கொஞ்சம் டயர்டு தானே. அடே ஒரு கால் அப்பா கோல் பண்ணிப்பேன் தம்பி. கோல் அடிச்சு பார்ப்பேன் என்ன கட்ட வந்துட்டு ஆஃபீஸ் திறந்துப்பாங்க 8:50 ஆகுது. நார்மலாக 8 மணிக்கு திறக்கிற மாதிரி அதில் கிடந்தது. நம்ம மெப்பில் அடித்து வரும்போது கிடந்தது 8 மணிக்கு ஓப்பன் பண்ணுற மாதிரி. பார்ப்போம் அவருக்கு அடித்து பார்ப்போம் ஆளுக்கு என்ன கட்டம் வந்துட்டு. ஆள் பேர் மெதுவாக கதைக்கும் பேர கோல் போவால் துணுக்கிட்டு அடிச்சு எடுக்கும் கோல். அதான் சவுண்டு குறைச்சி தான் பட்டுறான். ஹலோ ஓமாப்பா என்ன கட்டம் கொடுத்துட்டியலா? 15 கொடுத்தாச்சு. யாரும் பக்கத்தில் தமிழாக்கள் இருக்காங்களோ? அது தமிழாக இல்லாட்டியா ஓடரில் கூப்பிடுவாங்க அப்படியே போ. சரி ஒரு டென்ஷன் இல்லை. நாங்கள் பக்கத்தில் நிற்கோம். இந்த அவர் பார்க்கிங்கில் விட்டுட்டு நிற்கோம். முடியக்கிட்ட அடிச்சுன்னா நாங்கள் வந்து சத்தமாக கதைக்கணும்னு சொல்கிறா சுடுவாங்க. இந்த கோளுகள் வந்தால் கண்டவாடி சத்தம் போட்டு கதைக்கக்கூடாது. அங்கே சுடுற வாட்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு புது அனுபவமாக இருக்கும். எல்லா அனுபவம் எடுக்கத்தானே. யூரோப்பிலும் போகிறேன்னா கூட தெரியா? அடே அங்கே கேண்டீன் இருந்த போக மாட்டேன். இல்லாட்டி இருக்க சொல்ல என்ன கொஞ்சம் நேரம் தான் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. வாடியா சாப்பிடுவோம் ப்ரா. சாப்பாடு என்னதுக்கு சாமம் தான் காணும். சாமம் தான் காணும். நாங்கள் இப்போ நிற்கோம் பக்கத்தில் நிற்கோம். அடித்த உடனே வந்துடுவோமா? அதில் முன்னுக்கு அந்த இது விழுமன்னு சொல்கிறாங்க படங்கள் நம்பர் டிவி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்கப்பா. அந்த டிவியில் படங்கள் அது இது போடுவாங்க. மற்ற இந்த உங்களோட இதுக்கு வந்த இதுகள்லாம் விழுமன்னு நினைக்கிறேன். நம்பர் எல்லாம் அங்கே வந்தால் தான் வாது தெரியுங்க. ஆடுவாங்க. ஊம பாஷையில் நாடகம் நடிப்பாங்க. இது என்னண்டா அந்த கேட்டுக்கிட்ட பாருங்க. அந்த இதோட நிற்பாங்க. அந்த துவக்குகளோட நிற்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லுங்க அந்த ரெஸ்லிமை மாற்றி விட சொல்லி. அந்த சண்டை நீங்கள் பாப்பியல் வீடியோ அதை மாற்றி விட சொல்லுவோம் போய். அடே அப்போ அந்த கட்டை தானே போகுது. அடே யாரா இருக்கு இப்போ மெச் போகுது. நான் நினைக்கிறேன் ஜோன்சினாவுக்கும் செத் ரோலன்ஸுக்கும் போகும்னு நினைக்கிறேன் இப்போ. நான் வரக்குள்ளையும் பார்த்தேன். ஜோன்சினாவுக்கும் அவனுக்கும் போனதுடாப்பா மெஜ். நீங்கள் பார்த்துட்டு இருந்ததை பார்த்து நான் அப்போ பாருங்க என்ன மாண்டு முடியக்கிட்ட அடிங்களா திருப்பி கோல் அடிக்க திருப்பி கோல் அடிக்க சொல்லு. எனக்கு ஒரு திருப்பி கோல் அடிங்க. அவங்க காசு வந்துட்டு வாப்பா உங்களுக்கு. இல்லை இப்போ இல்லை தம்பி. பிறகு அடிக்க தெரியுமாண்டுகள் அடிப்பாண்டுகள் அடிப்பேல. இந்த நம்பருக்கு கோல் பிறகு இந்த நம்பருக்கு கோல் அடிக்க தெரியும் தானே? ஆல்ரெடி தெரியும் தானே உங்களுக்கு? ஆல்ரெடி போன என்ன அட்டை உண்டு எதுக்குன்னா அடிங்க. இந்த நம்பருக்கு அடித்தா உங்களுக்கு சேஃப்டி கூட தெரியும் தானே உங்களுக்கு விளங்கும் தானே. மாறி மாறி அடிங்க எல்லாரும் படங்களை பார்த்து. சரி ஓகேயா? சரி. அப்போ அந்த ஆள் ஒரு புது அனுபவம் கொண்டு எடுத்துகிட்டு இருக்கார். அதாவது இப்படியான இடங்களுக்கு ஆள்
ஐசிஎல் பாஸ்போர்ட் எடுக்க வந்த குறைவு தானே. அதில் வந்து என்ன சொல்கிற, இப்போ நாங்கள் யாராவது போகக்கூடிய மாதிரி இருந்ததுன்னா போயிருக்கலாம். அங்கே வந்து போயிடலாம். டாக்குமெண்ட்ஸ் கார்டுனா அந்த குறிப்பிட்ட ஆள் மட்டும்தான் போகலாம். அதில் வந்து நாங்கள் போய்க்கொள்ளல. அதில் இப்போ இந்த பார்க்கில் வந்து நிற்கிறோம். சொன்ன மாதிரி நான் வந்து வீடியோக்குள்ளே இந்த இடங்கள் எல்லாம் படியாக வந்து காட்டியிருப்போம். உண்மையிலே ஒரு எல்லா வசதிகள், அதாவது இந்த மரக்கன்றுகளாக இருக்கட்டும், சாப்பாடாக இருக்கட்டும், நல்ல போட்டிங், அப்படி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு இடம், நல்ல ஒரு பூங்கா. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நிறைய பேர் வந்து காலையில் வந்து வாக்கிங் போவாங்க. அதே மாதிரி அந்த ஆஃபீஸ் வேலைகள் எதுவும் இருந்தால் வந்து இடத்துல இருந்து ஆறுதலாக வடிவாக காற்று வேண்டி செஞ்சுட்டு இருக்கிறதே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்போ வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து சரிஞ்சு கிடக்கப்புறம், அதாவது ஃபோனுகளையும் சைலண்டில் எடுத்துகிட்டு சும்மா படுக்கப்புறம் படுத்துட்டு ஆள் கோல் எடுத்ததுக்கப்புறம் ஆளையும் ஏற்றிட்டு என்ன மாதிரி அந்த அனுபவங்கள் எப்படி இருந்தது உள்ள அப்படியான ஆள் வந்து தெரியும் எப்படி கதைக்குமெண்டு ஆள் வந்ததுக்கப்புறம் ஆள்ற அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நாங்கள் வந்து கலந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இதோட நாங்கள் ஒரு சின்ன ஒரு பவுச் ஒன்று எடுப்போம். ரைட், ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து சரியா 10:15 ஆகினி. 10:15. நாங்கள் 8:50க்கு வீடியோ வந்து காய்ச்சிருப்போம். காய்ச்சிட்டு அப்படியே சும்மா சாஞ்சிட்டு படுத்துட்டு இருந்தேன். நித்திரையாண்டு வர இல்லை சரியாமா, வெயில் அடிக்க வழி விட்டுட்டு. அப்போ வந்து இதாலானே என்னடா ரெண்டுக்கும் இதாலே ஏறியாடா இது. ஓகே, இதானே ஆஃபீஸ். அப்போ வந்து ஆள் வந்து கோல் அடிச்சிச்சு. இப்போ அக்கினிக்கு எல்லாம் ஷாமாலாம் கையில் எடுத்தாச்சு வாங்கன்னு சொல்லி ஏன்டா ஆளுக்கு குயிக்காக முடிஞ்சது. இப்போ நின்ற லைனுக்கும் ஆள் வந்து குயிக்காக வந்துட்டு காரணம் என்னென்னு சொன்னால், அது வந்து ஆள் ஆல்ரெடி வந்து போட்டு அந்த ஒரு துண்டொண்டு வந்து ஜிஎஸ்கிட்ட எடுத்துகிட்டு வந்ததால் குயிக்காக கிடச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஆள் வந்து இப்போ வழியில் நிற்கும்னு சொல்லி நினைக்கிறோம். நான் இப்போ ஆளையும் ஏற்றிட்டு என்ன மாதிரி நிலவரங்கள் என்ன மாதிரி உள்ள நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்போம். ஆள் அப்போ அடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த டைமுக்குள்ளேயே வந்து ஆள் வந்து கண்டாடு ஜோக் அடித்தது உடனே நிற்கவே அம்மா என்ன கிரவுட்ராப்பா கடவுளே வாஷ் ஓட்டு அப்போ செல்ல கிளியண்ணே நான் இங்கே வர்றா ஆள் ஜோடி ஒன்று எடுத்துடாப்பா. ஷோ ஆளுக்கு அதை ஜோடி ஒன்று எடுத்துடாள். எப்படி ஆள் தொப்பியை பின்னுக்கு அடிச்சுது. வந்து லைட்டாக வெத்திரோட்ட மடிஞ்சு போட்டது நிற்கும் பால் உள்ள வச்சு ஒன்று செஞ்சு விடலானே ஆள். இங்கே பால் பாவம் வெத்திரையோட நிற்குது உள்ளோட பேசி பேசி விசாரிக்கிறாள். பேசி பேசி விசாரிக்கிறாள். அடி செல்லம் என்னடி ஆள் பாஸ்வேர்டு கவர் வாங்கிடாப்பா கையோடு. அம்மா அப்படி பாஸ்வேர்டு கவர் பண்ணுறாடா பால். முன்னாயத்தை பார்த்தியே அப்படி விளையாடு ஆள் வாங்கு. ஓ மகே தாத்து என்ன என்ன பயங்கர வசதியான மாதிரி கிடக்குதான் பார்க்க. கையில காலத்துல வந்து போல என்னடா சொல்ல ஐசியங்களா சாம எடுத்தாச்சா? சரி அப்படி காசு வச்சுக்கலாம் பாய் திருப்பி கூட பார்க்கலாம். இல்லை அதான் கொப்பி ஊற்ற அதே கொப்பி ஊற்று அதுதான் அதை யோசிக்கலையே. பைக் இது என்ன அக்கௌண்ட் போட்ட பாடு அக்களுக்கு எனக்கு தமிழுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இது என்ன இதே பண்ணி அது
இது பாஸ்போர்ட் வைக்கிறான் அம்மா என்ன விலை? 350 ரூபா. உங்களுக்கு இதுதான் பாஸ்போர்ட் இருக்கும். சும்மா கடை எங்கே ஐசி பாபம் எங்கே அந்த பாஸ்போர்ட் இருக்கிற இடம்? இது கிளிக்குஞ்சு அம்மா சொல்ற அந்த தான் ஐசி வாங்கி புறம் என்ன அதுவும் கலராக பார்த்தியே அப்பா வெள்ளையாக காட்டுது ஃபோட்டோவில். அப்புறம் பாஸ்போர்ட் எடுக்கலாம்டா. ஆனால் எடுப்போம் பாஸ்போர்ட் உங்கள்கிட்ட போய் காய்ச்சா அவங்க எல்லாம் சேதம் செஞ்சு கூட்டிகிட்டு போவாங்க. எடுத்து விடுவோம்டா. ஒரே நேரமாக நம்ம யாழ்ப்பாணம் கட்டு முன்பு பாஸ்போர்ட் வந்து அந்த ஜாமான் கூட எல்லா டாக்குமெண்ட்ஸ் சொன்னீங்க. அங்கே ஃபோட்டோ பிடிச்சி எல்லாம் போகணும் போகணும். அப்போ உள்ளே போகணும் நம்பி தான் உள்ள போகலாம். நீங்கள் இப்போ இருந்தால் நம்பி விட்டா சரி. அந்த விடுவான் கவர்மெண்ட் கட்டின விட உங்களுக்கு ஒதுக்கி சீயண்டு விட்டுன்னா மற்ற மாதிரி போயிருந்தா பிடிஞ்சிருக்கு உங்களுக்கு. இந்த புழங்கி போயிருந்தா அது இல்லை உங்களுக்கு அந்த அங்கே ஜிஎஸ் மூலம் அனுப்பிட்டு வராமல் போயிருந்தா அது கிடைக்கு காசு என் கட்டினீங்க இல்லை தான் ஒன்றும் கட்டதாரு. நிலப்பிட்டு போச்சு அப்படி ஐயோல நிலப்பிட்டு தான் நீங்கள் முடிச்சு போட்டு அப்படி அதுக்கு என்ன தனியாக போகணும். ஓ எல்லாம் தனியாக தான் எல்லாரும் போகும். நம்ம அங்கே ஒரு பிரச்சனை ஒருத்தரும் கேட்கல. நீ பார்த்தானே கடப்பில் ஒன்றும் கேட்க ஒன்றும் கேட்கல வரதையும் விட்டான் இல்லையா இப்போ அவங்களுக்கு கதையப்பா வரதையும் முடியாது. டாக்குமெண்ட்ஸ் காட்டி டாக்குமெண்ட்ஸ் இருக்கிறாங்க மட்டும்தான் போகலாம். எல்லாரும் வலிக்கிட்டுருவாங்க உள்ள. இது என்ன இது பர்த் சர்டிஃபிகேட்டு? ஓ 2 இடம். அவங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லலையே ஒரு தரம். மேரேஜ் சர்டிஃபிகேட் கல்யாணத்துக்கு எடுத்துனா விஷயம் தான். இல்லைன்னு இல்லை நீ உங்களோட யார் நான் கூட்டி மெல்லு கட்டுற அப்படிங்க. ஐசியை பார்த்தியே நான் அந்த பழைய ஐசி நினைப்பிலேருந்து தான் நான் இந்த ஐசி வந்திருக்கு தானே. ஓகே அப்போ ஐசி எடுத்தாச்சு சக்ஸஸாக. ஐயோ படுக்குன்னு 2 மத்தியானம் தான் 1.5 மத்தியானம் தான் படுத்துருவோம் நிறுத்துறது இல்லை அப்படின்னு நான் புதுனமாக அப்போ ஆகிட்டேன். ஓகே இப்போ 10:30 வந்துட்டு அப்பாட ஐசிஎல் முடிஞ்சபடியா எங்களுக்கு வந்துட்டு டைம் இருக்குது. நாங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது இப்போ எங்களுக்கு நிறைய டைம் இருக்கிறபடியா இல்லை வேஸ்ட் பண்ணாமல் அப்பாவுக்கு வந்துட்டு பாஸ்போர்ட்டும் இல்லை தெரியும் உங்களுக்கு. அப்போ இருக்கா இல்லை சின்ன ட்ரை ஒன்று கொடுத்து பார்க்குறோம். பாஸ்போர்ட்டும் மண்டையில் எடுக்கலாமுண்டு. எடுக்கலன்னு சொன்னால் எடுத்து விட்டோம்னு சொன்னால் நல்ல ஏண்டா அது இவன் வந்து ஈவினிங் ஆனாலும் பிரச்சனை இல்லை என்னப்பா பின்னிடம் ஆனாலும் பிரச்சனை இல்லை. என்றால் ஒரே அடியாக 2 அளவு முடிஞ்ச மாதிரி போயிடும். அப்போ தான் அளவுக்கா திருப்பி இருக்கா போகிறோம் நம்ம ட்ரை ஒன்று கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அதே பாஸ்போர்ட்டை சாப்பிடலாம் தான் தம்பி. இப்போ ஐசி சாப்பிட்டீங்க முந்துண்டு அதுதானே அதான் நடுப்பகுதிகளுக்கு ஒன்று பதிவு வந்திருக்காதானே. அப்போ சாப்பிடவும் இல்லை அதுவும் முக்கியமான விஷயம். இப்போ ஒரு பாபம் இருக்கா ஒருத்தர் அப்படி இறங்கி அசைவம் இங்கே இவனெல்லாம் நாக்கள் டிங்கிடிக்கா. ஆனால் ஆக்களை போன ஆக்கள் என்ன செய்வாங்கன்னா தாங்கள் உள்ளால எல்லாம் வச்சு செஞ்சு இப்போ உடனே எடுத்து தாரன்னு சொல்லி கிள்ளி எல்லாம் தேவையில்லாம் காசு கொண்டுவாங்க. அதுவும் ஒன்று இருக்கு. அதுக்கு முக இறங்கினா போவாங்கக்கா பா என்ன உள்ள கொண்டு வாங்க ஒருத்தர் நான் ஃபோமைக்கு பிறகு பண்ணி தாம அது வண்டியை கத்த இது தங்கியாம කවුටරේ ගාවට ගිය කන්නවද ඒක? පාදා එක පොලි ගන්න ඕනේ අපැත්තේ කිරිම කවුටරේ ගාවට යවන්න. එතන ෆෝම් එක ගන්න. ඔව් කිව්වට ඊට පස්සේ අපිට තමයි ඕකන් එක තුන් ගත්තට පස්සේ සල්ලි දෙන්නකෝ. ආ තාතාට ඔයා කැමති නම් කියන්නේ එක්කන් එන්න වැඩේ කරන්න.
දැන් බොමක පුරවන්න ගියා ගන්නවද? හා? මේ ෆෝම් එක පුරවන්න කීයද? ෆොටෝකෝපි ගහලාද? කලර්. මොකද්ද මේ ડોකියුමන්ට්ස් ඕනේ? අය පාස්පෝර්ට් අලුත් කරන්නද? නෑ අලුතෙන් ගන්න. අලුතෙන් ගන්න. දෙන්න ඩෙන්ටිටි එක පෙන්න දෙන්න. තියෙනව පෙන්නන්න මට. ඩෙන්ටිටි එක පෙන්න දෙන්න. අප අයිසිය දාන්න බා. ෆෝම් එකක් තියෙනවා. ෆොටෝ ඉනවා කියලා වැඩ කරන්න කීය ගන්නවද කියලා. ෆෝම් එක පුරවන්න කීයද? මොන ෆොටෝද? තෝල් කලර්. ඔන්ලයින් ෆොටෝ එක. හා? ඔන්ලයින් ෆොටෝ එක. මේ එකයි ඕන ඔක්කොම. එදින. මේක එපා. ඔය ටික ඔක්කොම දාගන්න. නැගේ අප්පගේ නේම කවද? සින්න පොඩි කියන්නේ සින්න පොඩි සෙල්වරාජ්. අප්පනේ. ඔව්. සින්න පොඩි සෙල්වරාජ්. මෙයාගේ තාත්තා. ආගේ තාත්තානේ සින්න පොඩි කියන්නේ. ඔව්. සින්න පොඩි සෙල්වරාජ්. SINNAPP POD තියෙනනේ හරි හරි. முடிச்சுட்டா சொல்லில நாங்கள் ஃபீல் பண்ணலாம் தெரியாது இவனுக்கு கொஞ்சம் அனுபவசாலி எல்லாமே இல்லை இல்லையே அப்போ தான் போத்தோ இல்லையா ஆள் எடுத்து தருமோ நீங்கள் தான் அவை நான் ஃபிங்கர் எல்லாம் வைக்கும் පුල්ඩෝලි කියන්නේ ජැෆ්නාද? තියෙන විදියට දාන්න නෑ නෑ ජැෆ්නාද? ප්‍රොජෙක්ට් නාව ජැෆ්නා. පළයි කියන්නේ කොයිද? ජැෆ්නාද? කොහෙද තියෙන පළය කියලා මේ තියෙන්නේ. பர்த் பிளே பழைய பணிங்க பிறந்த பழைய පළයි කියන්නේ කොයිද? கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் பழைய கீழ் தாண்ட கோயா ජොබ් එක දානවද? ஜொப்பே நேனி ෆෝන් නම්බරේ? பின்ன உங்களோட நம்பர் ஃபோன் போடேன்னு அப்போ என்ன சைன் பண்ணும் ඉන්සයිඩ් මැද உள்ளுக்கு நடுவில் ඉදි சைன் කපන්න එපා. මේව කපන්න එපා. මැද සයින් කරන්න. நடுவில் சைன் பண்ணும் ஒத்துக்கோ වැඩේ කරගන්න ඕනේ දෙපා. දැන් අපි මොකද කරන්න ඕනද තන ගිහිල්ලා ටෝකන් කවුන්ටර් එකට යවන්නම් මෙයාව දෙලින්නවා. ටෝකන් එක කරලා අපි ටෝකන් එකට විතරයි දාන්නේ. ටෝකන් එක ඇදුවට පස්සේ සල්ලි ගෙවන්න විතරයි තියෙන්නේ. මෙයාට විතරයි ඇතුළට යන්න දෙන්නේ. ඉතින් කියන්නේ දාලා දෙන්න අර එක්කෙනාව ගෙන්නලා වැඩේ කරලා දෙන්න. මොනවාට වේලපා ගන්න පුළුවන් ප්‍රෝග්‍රෑම් වල යන්න දෙයක් නැහැ. කෙලින්ම ටෝකන් කවුන්ටර් එකට ගියා. සල්ලි ගෙව්වා. පැහැතරකින් පොත ගත්තා. මෙතන. ඉතින් ඔය විතරයිනේ ඕනේ ඩොකියුමන්ට්ස් අර මැරිජ් සර්ටිෆිකේට් එකම ඕනේ නේ அப்போ 500 ரூபா கூட மாதிரி 500 ரூபா பேக்கில் விடுங்க இந்த மாதிரி கொடுத்துருங்க 500 ரூபா ஒன் டே ஓட்டிங்க காசு இப்போ உங்களுக்கு வேணும் 20,000 கொடுக்கணுங்க உங்களோட ஃபோனுங்க அதுக்குள்ளே 5000 பச்சேன் அப்போ என்ன காசை கட்டேன் காசை கட்டேன் எங்கே கட்டுறேன் அதெல்லாம் நீங்கள் பாட்டோம் ஒன்று நாங்கள் வேற இல்லை எங்கே கட்டுறேன் உள்ளுக்கு தான் அப்புறம் ஒன்று போட்டு வரும் போவோம் எப்படி இது காசு ஃபோனுக்கு பின்ன வச்சேன் பேர் ආරණයක බං ඔය කැමති නම් කියන්නේ මම දාලා යහපැත්තේ කවුන්ටර් එක ටෝකන් එකට දායි. කැමති නම් කියන්නේ මගේ කට්ටිය ඉන්නවද? බලන්න ටෝකන් එක ඇදුවට පස්සේ සල්ලි දෙන්න මෙයාට. එච්චර. බලමු අපි try එකක් දෙන්න නැත්නම් කතා කරමු. අද වේලාසන් ක්ලෝස් කරනවා. Apa bang? Bang. Ayo यार one day के रहने को. Tapi ninil tadi. Ah, dah.
ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அப்பா வந்து பாஸ்போர்ட் டாக்குமெண்ட்ஸும் எல்லாம் செஞ்சு அனுப்பி விட்டாச்சு. இந்த ஃபார்ம் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கலாம், அந்த அவரே ஃபில் பண்ணிக்குள்ளே நாங்கள் ஃபில் பண்ணிடலான்னு இல்லை. ஆனால் தெரியும் தானே சும்மா அவங்க வளமையாக ஃபில் பண்ணுறவங்க ஒரு 500 ஆனேன்னு சொல்லி கொடுத்து ஃபில் பண்ணியாச்சு. அப்போவே கேட்டு ஒரு 5000 இருந்தாங்கன்னு நேடி அக்கௌண்ட்டை கொண்டு விடுறோம்ட்டு அதெல்லாம் சும்மா அங்கே ஒரு முள்ளு போக மேலாது உள்ளுக்கு ஒரு பழக்கம் இருக்காது. தேவையெல்லாம் வயலில் கொடுக்குறாசான்னு நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். யார் வந்து நீங்கள் புதுசாக இருக்கிற ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஆகும். ஆனால் நீங்கள் வந்து யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. டாக்குமெண்ட்ஸை கொண்டு டிரெக்டாக போயிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே கேட்டு போய் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க அப்பா கொண்டுமே தெரியாது, ஆள் வந்து அவர்தான் சொல்லுவது என்னையும் பெறட்டா உண்டு. அப்போ நான் சொன்னேன் எப்படி விரையிலாது, நீங்கள் உள்ளே போங்க ஃபோன் அறியுங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹைக்கிறேன்னு சொல்லி இப்போ வந்து ஆளை உள்ளுக்கு அனுப்பியாச்சு. எப்படியும் கொஞ்சம் டிலே ஆகும் எல்லாம் அப்படி இப்படி எல்லாம் தெரிஞ்சு எல்லாம் முடிச்சு கொண்டு வர அப்படி பின்னேரமாக நினைக்கிறேன். ஆனால் பரவாயில்ல, ஒரே நாளில் அலுவலாம் முடிச்சா போடும். இப்போவே நாங்கள் ரூம் எடுத்தோம்னு சொன்னால் 14,000 ரூமு கொடுக்கணும். ஆனால் இப்போ ஒன் டேக்கு வந்துட்டு 20,000 தான் காசு கட்ட போகிறோம். அப்போ வந்து தேவையில்லாமல் அந்த ரூம் காசை வந்துட்டு ஒரு 5,000 கூடி வந்துட்டு பாஸ்போர்ட் எடுத்த மாதிரி போயிடும் வந்து. அப்போ இப்போ ஆள் அனுப்பியாச்சு. ஆள் வந்துட்டு அப்படின்னு சொன்னால் ரைட் உங்களுக்கு பாஸ்போர்ட் டைம் வந்துட்டு காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ வந்துட்டு அப்பா வந்த அப்புறம் நாங்கள் பாஸ்போர்ட் வந்த அப்புறம் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே என்ன கவி? சரி ஓகே ஓகே. அப்பா கோல் அடிச்சுப்பா வைதாஸ் என்ன ஆட்டம் உண்டு செல்லக்கிளி அப்புறம் தானாடவில்லை அம்மா தசையாடு வெளியில வர எங்க வெளியில வர என்றும் வெளியில ஒண்ணும் பாருல அதுக்குள்ளே இருக்கிற அந்த டிவியை பார்த்தது அவன் சின்ன அப்படின்னு சொல்றான். வெளில வந்து போனா அது நீங்க உனக்கு இதுப்புக்குள்ள பிரச்சனை இருக்குதா என்ன? அப்ப அடுக்க ஹலோ ஹலோ ஓ எல்லாம் 15 கொடுக்குறாண்டி துண்டை பாஸ்போர்ட் எடுக்கிற இடத்துல நிற்கிறோம். 3 மணி ஆகுமா? ஓ 3 மணி ஆகும். அப்போ நீங்கள் இப்போ கையில் காசு இருந்தால் இல்லை அந்த கேன்டீனில் ரோல் வடையை பண்ணி சாப்பிடலாமே. ஓ சாப்பிடுறோம் சாப்பிட்றீங்களே? ஆமாம். எல்லாம் 15 கொடுத்தாச்சு. அப்போ ஓ எல்லாம் 15 கொடுத்தாச்சு. நான் இப்போ பாஸ்போர்ட் எடுக்கிற இடத்துல நிற்கிறேன். குறையன் எழுப்பம் தான், ஆனால் அது கொஞ்சம் சுரங்கித்தான் பேர். 15 கொடுத்த இடத்துல கேட்டு உங்களோட பழைய பாஸ்போர்ட் எங்கேயே அது சொல்ல கடலுக்கு வந்துட்டு அதெல்லாம் பழைய பாஸ்போர்ட் இல்லை இன்னைக்கு தானே ஐசிஎம் எடுத்து பாஸ்போர்ட் எடுக்கிறேன். ஏன் அப்படி ஐசி காட்டு தான் விளையாட்டை போட்டு வந்தேன். குளிச்சாங்க முடிய காத்தால ஐசி காட்டுறது வருவா இல்லை. நான் விளையாட்டுக்கு போகல இன்னைக்கு தான் இதே எடுக்கிறேன்னு சொன்னேன். அது ஐசி காட்டில உங்களோட களத்துல போட்டு சங்கிலி காட்டி இருக்குது. என்ன ஐசி காட்டு விளையாட்டு போட்டது என்ன கதையடாப்பா அது. இது என்னென்றால் நீங்கள் அப்போ எப்படி என்ன தெரிஞ்சு எப்படி ஒரு 3 மணியாம் எனக்கு தெரிஞ்சு 3 மணியாம் நீங்கள் ஒரு சோட்டிஸை கிடிச்சை கடிச்சு போட்டு வேண்டி சாப்பிடுங்க. இங்கே எங்களோட டீம் சுற்றி ஓடிக்கொண்டிருக்குது, வெளியில் நிற்குது. முடிய அடிங்க. ஓகே ஓகே பார்த்தியோ அது ஃபிங்கர் எல்லாம் வைக்க மாட்டாங்க என்ன ஃபிங்கர் எல்லாம் ஓ வச்சா தானே பாஸ்போர்ட் வெயிட் ஓ அதெல்லாம் எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்துருப்பான் நினைக்கிறேன். இப்போ நான் நினைக்கிறேன் கதையை பார்த்தா எல்லாம் அடுத்து இப்போ சரி இப்போ பாஸ்போர்ட் எல்லோரும் முடிய போகுது. அப்போ நீ அடுத்த விசா தானே? சரி ஓகே. அப்போ அடே நம்ம அந்த தியேட்டரில் சாப்பிட்டுருக்காங்களோ பால் சாப்பாடு இல்லையோ? அன்றைக்கு அந்த சோறும் கரையும் சாப்பிடா எல்லாம் இந்த தம்பி விடுவோமே தியேட்டரில் அன்றைக்கு சாப்பிட்டேன் தம்பி சோறும் கரையும் அதில் சாப்பிடுவோமே மதிய சாப்பாட்டை. அப்பா முழுக்கு சாப்பிட்டு தான் பிரச்சனை தான். ஏன்னா உங்கள் அந்த அந்த ரைசன் கறி இங்கே பின்னு தானே யூட்டன் போட இல்லை போடல போய் போகலான்னு அப்போ விட்டு பாரு போல சீக்கிரம் போனா யூட்டன் போட போடல விஷரு அவன் லைசன்ஸ் இல்லை அப்படியே சொல்கிறான்னு நம்ம விடுறது சொன்னோம் போட்டுலேடாப்பா இல்லை. அப்போ நாங்கள் இப்போ வந்து சாப்பிட போகிறோம் மக்களே. வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பாவோட அலுவல் முடிஞ்சு அப்பா வர கண்டினியூ பண்ணுவோமா? ஓகே ஓகே. ஒரு அப்புறம் ஒரு அடி பையன் ஆட்டம் ரோட்டு வழி எது எனக்கு விசாரம். ஹலோ முகதேன்னு வாது முகதேன்னு எங்கடாக்கா நம்பர் வேணும் படுத்து நிறுத்து. சரியா ஓகே. இப்போ செல்லக்கிளி வந்து பாஸ்போர்ட் எடுத்து தான் எங்கடாப்பா எங்கெங்க நிற்க தெரியாடா ஆளு. இப்போ இதில் போன வரையிலாப்பா
ரெண்டு டாஷா ரவிக்கு வேற நிற்காண்டாப்பா. அதுதான் நான் அப்படியே கேட்டுத்து ஒரு இதையும் கொண்டு பார்த்துறாப்பா. சிஷ் தாண்டி போகிறோம் எவ்வளோ தனிக்கல் இது அப்படி வெட்டித்து வரையிலடாப்பா. இது அரமணத்தில் எடுக்க போய் வாரத்துக்கு ரெண்டா டாஷா இப்போ அரமணத்தில் எடுக்க போ அங்கே போய் சுற்றிட்டு வாரது. சரி வாரம். ஐயோ இந்த கொழும்பு வந்து நினைக்கிற மாதிரி நம்மளோட யாழ்ப்பாணம் மாதிரி இல்லைடாப்பா. ஒரு ரோடு மிஸ் ஆகும்டா அது மாதிரி ஒரு அரியன்னம் பிடிச்ச வேலை இல்லைடாப்பா. கொஞ்சம் பாருங்க ஒரு ரோட்டை இப்படி ரஃபிக்கு அழங்குடாப்பா தெரியுற ஆத்தே. அடைஞ்சிக்கிறாடாப்பா வரப்போகுது. அப்போ சடார் புடா ரெண்டு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:50 2:50க்குள்ளேயே ஐசியும் எடுத்து நெல்லுங்க வேண்டாப்பா. கொஞ்சம் கொழும்பை பொறுத்தவரையிலே நின்று வேலை இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கின்றானு அந்த ரோட்டை பிடிச்சிடணும். பிடிக்காட்டி வந்து படம் ஓடாது. அப்போ ஸ்கூல் லீவ் இல்லை இப்போ. ஓ ஸ்கூல் டைம் உண்டு அது வழியாக தெரியலாம். அப்போ இதுதான் பிரச்சனை. இப்போ என்ன சொல்கிற கொஞ்சம் ரெண்டா சிக்கலாம். அப்போ செல்லக்கிளி வந்து கைப்பற்றிட்டான். அப்போ வந்து ஆளை ஏற்றிட்டு நாங்கள் இப்போ நேரடியாக ரூமுக்கு போகிறோம். பயங்கரமாக டயர்டு உண்மையிலே வந்து வேலை அது உடம்பெல்லாம் அப்படியே பிச்சை எடுக்குது. ரெண்டுமே குறுக்கு ரோட்டுகளில் விட்டு அதுகளுக்கு போய் ஏறும். அப்போ ஆளையும் போய் ஏற்றிட்டு என்ன மாதிரி நிலவரங்கள் அது என்ன சொல்கிறேன். ஆளுக்கு ஒரு பயங்கர பயமாக இருந்தது. ஆனால் வந்து என்ன அங்கே போனால் படிப்படியாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஒவ்வொன்றும் நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அதனால் ஓகே சொல்லி போட்டால் வந்து நாங்கள் நம்பர் இருக்குதானே சிக்கலாண்டு ஆடிங்க நான் ஹேப்பமெண்ட்டு சொல்லி அதே மாதிரி கோளுகள் ஒன்றும் வரல ஆள்கிட்ட இருந்து. அது லைனில் நடந்துருக்கு. இப்போ வந்து சந்தோஷம். அப்போ வந்து எங்கே போகிறோம் என்ன விளக்கம் ஆள் வந்து எங்கே போகுது செல்லக்கிளியப்பா அங்கே பயணம் பழி கூட போகிறாரு அப்படியான ஒரு சில அப்டேட்டுக்காக நீங்களும் வந்து வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்கிற நாளையும் வந்து கடைசி காலங்களில் வந்து கட்டாயம் ஃப்ளைட் ஏற்றி பார்க்கணுன்றது வந்து ஒரு விருப்பம். அதனால் வந்து ஆளும் வந்து போகுது. அம்மா ஏலாப்பா உடம்பெல்லாம் வெயிலும் அப்படி தான் இருக்குது. சரி அதை சொல்கிறது. அப்போ ஆளை கிட்ட போயிட்டு ஆளை ஏற்றக்குள்ள எடுப்போமா. ஹலோ நீங்கள் அந்த ஐடி எடுத்து அந்த பக்கமோ ஓம் 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 ஓ நான் தான் பின்பக்கத்தால் வரேம்மா. நான் போன பக்கம் இல்லாமல் மற்ற பக்கத்தால் வரேம்மா. பார்த்து நில்லுங்க. ஆட்டோலாம் லைனில் நிற்கல அந்த பக்கத்தால் வரோம். எவ்வளவு முன்னேற்றம் தானே. சாமான்லாம் கண்டவாட்டுக்கு டக்கு டக்குன்னு எடுத்து வாரேல். சாமானெல்லாம் டக்கு டக்குன்னு எடுத்து வாரேல். நான் ஆட்டோக்களை பின்னுக்கு நிற்கும். ஓடியான் ஓடியான் ரெண்டா பொழிச்சு ஓடிப்பாடாம். ஓட்டத்தையும் பாரு விளையாட்டுகளை பார்த்து ஆள்ற சடார் புடார் சட்புட் சடார் அதெல்லாம் முடிஞ்சப்பியா. அம்மா கலர் வேறுடா. என்னடா கலர் வேறு வெளிநாட்டு எடுவைக்கு வந்துடா பாஸ்போர்ட் எல்லாம். இதை பார்த்தா எந்த நாட்டுக்கு போறான்னு ஜோதிச்சு பாருங்க மக்களே. அதே வந்து அந்த ஒவ்வொரு மாகாணத்துல அந்த சிறப்பம்சத்தை வந்து பிரிண்ட் பண்ணி வச்சிருக்காங்களா. நானும் பார்த்தது இல்லை வரைக்கும் தான் நான் பார்த்துக்கிட்டேன். அளவுக்கு என்ன காட்டுவோம்
நாளைக்கு காட்டு ஓடு இந்த நீ காட்டு எனக்கு இல்லை அது அண்ணா காட்டு இல்லை சரி ஆள் வடிவாக தான் இருக்கும். அப்போ வந்து சரி அப்போ சந்தோஷம். இப்போ வந்து அது அது பெரிய விஷயம்டாப்பா. இப்போ திருப்பி இதுக்கான வினக்கட்டு இருந்தால் அதுக்கு ஒரு டைம் கொண்டு போயிருக்கும். ஓ செல்ல எடுத்தா பாசோட காலில் அடிச்சு எல்லாம் ஒரே டைமில் வந்து முடிஞ்சிருக்கு. அப்போ வந்து நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அலுவலை. நாங்கள் வந்து வரும்போதே காய்ச்சிட்டு வந்துப்போம். அந்த வகையில் வந்து 2 அலுவலையும் வந்து ஒரே டைமில் முடிச்சிருக்கோம். ஆள்ற பயணம் வந்து எந்த நாட்டுக்கு போகிறார் அப்படின்ற ஒரு சில விஷயத்தில் நீங்கள் வந்து கெஸ்ட் பண்ணுங்க. இப்படி ஒரு விஷயம் ஒன்று நாங்கள் சொல்லியிருக்கோம். அதாவது நீங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க ஆள் எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லி. எல்லாம் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். அப்போ சந்தோஷம் தானே? எல்லாம் ஓகேண்ணே? எல்லாம் வெற்றியாரம் ரைட். அப்போ நாங்கள் இப்போ நேரடியாக வந்து ரூமுக்கு போகிறோம்.